ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 12 வெள்ளிக்கிழமை இந்த வருஷத்துக்கான திருமஞ்சனம், அதாவது ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திரம். அன்றைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை மொச்சை கூட இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையிலேருந்து ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். ஒரு வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு அப்புறம் விரத நாட்களில் ஒன்று தான் ஆணி திருமஞ்சனம். ஆணி மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே தேவர்களோட மாலை நேரமாக, அந்த மாலை நேரத்தில் அவங்க சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதா ஐதீகம். இந்த ஒரு மகா அபிஷேகத்தை பார்க்கறது மிகப்பெரிய புண்ணிய பலனை கொடுக்கும். ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு சிதம்பரத்துக்கோ இல்லை மற்ற சிவாலயத்துக்கோ போயிட்டு நீங்கள் நடராஜருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு திருமஞ்சனத்தன்னைக்கு ஆண்கள் சிவனை வழிபடுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக சுமங்கலி பெண்கள் சிவபெருமானை வழிபடணும். அப்படி பண்ணுறது மூலயமா அவங்க கணவரோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதா நம்பிக்கை. ஒரு வருடமும் வரக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு அபிஷேகத்தை நடத்துவாங்க. இதுதான் ஆணி திருமஞ்சனம். சிவனோட லிங்க திருமேனிக்கும் உருவமாக இருக்கக்கூடிய திருமேனிக்கும் தினந்தோறும் கோவில்களில் அபிஷேகம் நடத்தப்படும். ஆனால் சிவபெருமான் நடராஜ ரூபத்தில் இருக்கக்கூடியவருக்கு வருஷத்தில் 6 நாட்கள் மட்டும்தான் அபிஷேகம் நடத்துவாங்களாம். அதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற மாதிரியும், ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற மாதிரியும் முக்கியமான சிறப்பு நாட்கள். பொதுவாக ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொன்னாலே நடராஜ பெருமானுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம் அப்படிங்கிறது தான் அதோட சுருக்கமான பொருள். அப்படிப்பட்ட நல்ல நாளில் நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டில் செய்யலாம். மாலை 4:20 மணிக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா 4:20 மணிக்கு மேலே உத்திர நட்சத்திரம் முடிஞ்சிடும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னதாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொட்டி வைக்கிற அளவுக்கு ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை, ₹1 நாணயம் 2, ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு. இது எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்தீங்கல்ல, அந்த பவுல் எடுத்து வச்சு அதில் ₹1 நாணயத்தை முதல்ல வச்சு அது மேலே ஒரு ஏலக்காய் வைங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ₹1 நாணயத்தை வச்சு அது மேலே கிராம்பை வச்சுருங்க. அதுக்கப்புறமா வெள்ளை மொச்சை எடுத்து வச்சுருக்கீங்களே, அந்த வெள்ளை மொச்சையை அந்த பவுலில் அந்த ₹1 நாணயங்கள் நிரம்புற அளவுக்கு ஃபுல்லாக நிரப்பிடுங்க. இதை உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக இதை நீங்கள் உங்கள் வீட்டோட மெயின் ஹால்லையோ இல்லை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களையோ வைக்கலாம். வெள்ளை மொச்சை எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் வருது. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்தது. சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம் வெள்ளை மொச்சை. அதே மாதிரி ஏலக்காய், கிராம்பு, இது மாதிரி வாசனை மிகுந்த பொருட்கள் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். அதனால தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் வீட்டோட ஹால்லையோ இல்லை பணம் வைக்கிற இடத்துல வைக்கும்போது தானாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கிடைக்கும். ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.